அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவையின் ஆத்திச்சூடி மூர்க்கரோடு இணங்கேல், அதாவது அறிவற்ற முரடர்களோடு நட்பு கொள்ளாதே என்று அவை சொல்லுகிறார். அப்ப நட்பு கொண்டீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? அவங்க மாதிரி ஆயிடுவீங்க. மூளை வேலை செய்யாது. நல்லது நண்பர்கள், அடுத்ததாக நம்முடைய ஹோமியோபதி சப்ஜெக்டுக்கு நாம வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, அவர்ஷன் டு ரைட்டிங், எழுதுறத வெறுக்கிறது. அப்புறம் எப்படிதான் இந்த உலகத்துக்கு நம்முடைய விஷயத்தை எப்படி சொல்ல முடியும்? எழுதுவதையே வெறுக்கக்கூடிய மன அமைப்பை உடையவர்கள். எழுதுறதுனாலே அவங்களுக்கு ஒரு எட்டிக்காய் மாதிரி தான், கசப்பு. அந்த வேலைக்கு அவங்க போக மாட்டாங்க. எழுத்தர் பணிங்கிறது ஒரு நிறைய கவர்மெண்ட் வேலை இருக்கு. ஆனா நம்ம ஆளுக்கு என்ன, எழுத்தா ஆகாது. அப்ப எப்படி வேலை கிடைக்கும்? இந்த எழுதுறதுல தன்னுடைய யோசனைகளை வெளிப்படுத்த முடியாம போயிடும். விருப்பப்பட்ட செயல்களை சொல்ல முடியாமல் போயிடும். அடுத்து எழுதும் பொழுது கூட அப்படியே கஷ்டப்பட்டு எழுதுனா கூட ஒரு கனெக்டடா இருக்காது. விட்டு 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 எழுதுவாங்க. எழுதிக்கிட்டே இருப்பாங்க. எழுத வேண்டிய செயலை எழுதாம விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட் எழுதிடுவாங்க. கனெக்டட் இருக்காது. விட்டு விட்டு எழுதுதல். இது போன்ற பிரச்சனைகளுக்குள் யார் ஆட்பட்டிருந்தாலும், யார் அதில் சிக்கி இருந்தாலும் அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவித்து மீட்டு அவர்களை விருப்பத்தோடு எழுத வைக்கக்கூடிய சக்தி படைத்த மருந்துகள் ஹோமியோபதியில நிறைய இருக்கிறது. ஹோமியோபதி எந்த அளவிற்கு ஆழமாக மக்கள் மத்தியிலே ஊடுருவி சென்று அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறது. அதையெல்லாம் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி படைத்த மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறது என்பது இதன் மூலம் நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் நண்பர்களே. இந்த பிரச்சனைக்கு சில மருந்துகளை நாம சொல்லலாம். ஹைடாஸ்டிஸ், ஸ்பைஜீலியா, இக்னேஷியா போன்ற மருந்துகள் இதெல்லாமே இதுக்கு பயன்படும். இந்த மன அமைப்பை நீக்குவதற்காக பயன்படும் என்பதனை கூறி நாம் அடுத்த நாளில் நிச்சயம் நாம் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றோம். புதிய ஒரு நிகழ்ச்சிக்குள்ளே செல்ல இருக்கின்றோம். வெர்டைகோ அப்படிங்கிற சப்ஜெக்டை அடுத்து நாம பார்க்க இருக்கிறோம். வெர்டைகோன்னா என்ன? தலை சுற்றல். ஒரு மனிதனுக்கு தலை சுற்றல் எந்தெந்த நிலையெல்லாம் ஏற்படும், அதை எப்படி சரி செய்வது, அதற்கு என்ன ஹோமியோபதியிலே சிறப்புகள் இருக்குது என்பதனை அடுத்த சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம். இப்பொழுது நாளை ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு நாள்ல மனதின் குரல் செய்தி உங்களுக்கு வந்து சேரும் என்பதனை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.